எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்ரேட்டர் அப்படின்ற கான்செப்ட் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஐட்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐட்ரேட்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கர்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கர்சர். ஓகேவா? ஸோ கர்சர் அப்படின்னா என்ன? அப்போது ஸோ கர்சர்ன்றது என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மக்கிட்ட தரப்போகுது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு கலெக்ஷன் டைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரே லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த அரே லிஸ்ட்டில் நம்ம கர்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அரே லிஸ்ட் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் ஒரு ஆப்ஜெக்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தரது தான் ஒரு கர்சர். ஸோ அப்படி ஒரு கர்சரில் தான் ஒரு டைப் இந்த ஐட்ரேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஐட்ரேட்டர் என்ன பண்ண போகுது? நமக்காக நம்மளுடைய கலெக்ஷன் டைப்பை ஃபுல்லாத்தையும் ட்ராவர்ஸ் பண்ண போகுது. ஸோ அப்படி ட்ராவர்ஸ் பண்ண போகிறதுக்கு சில இன்பில்ட் மெத்தட்ஸையும் நமக்கு ப்ரொவைட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த ஐட்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். இந்த ஐட்ரேட்டர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸாக வந்து ஜாவா டெவலப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது இங்கே இந்த ஜாவாவில் வந்து பார்த்திங்கன்னா ஐட்ரேட்டர்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். அந்த ஐட்ரேட்டர்ன்ற இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இந்த 3 மெத்தட்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூட்டில் பேக்கேஜ்குள்ளே இருக்குது. தென் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றதையும் நமக்கு சொல்லியிருக்கோம். ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு எலமெண்ட்டையும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தரதுக்காகவும் இந்த ஐட்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஓகே, இந்த ஐட்ரேட்டருக்குள்ளே இருக்கிற இந்த 3 மெத்தட்ஸுமே அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். கரெக்டாக? ஏன்னா ஐட்ரேட்டர்ன்றது ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ அப்போ எல்லா இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸுமே இந்த 3 மெத்தட்ஸுக்குமே இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த 3 மெத்தடை பற்றியும் இது என்னென்ன பண்ணோம் அப்படின்றத பற்றி நம்ம எக்ஸாம்பிளில் காட்டலாம். அதுக்கு முன்னாடி சின்டாக்ஸ் பார்த்துடலாம், எப்படி நம்ம ஒரு ஐட்ரேட்டர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஐட்ரேட்டர் என்ன டைப்போ அந்த டைப்பு இன்டீஜரா, கேரக்டரா, டபுளா, பூலியனா, ஸ்ட்ரிங்கா, ஸோ எந்த ஒரு கலெக்ஷன் டைப்புக்காக நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் ஐட்ரேட்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ண போகிறோம். தென் ஐடிஆர் ஈக்குவல் டு கலெக்ஷன் டைப் என்ன, அரே லிஸ்ட்டாக அந்த என்ன கலெக்ஷனோ நம்ம க்ரியேட் பண்ணோமோ அந்த டைப் டாட் ஐட்ரேட்டர் ஆஃப். ஓகேவா? ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாலே புரியும். பாருங்க, நான் ஒரு அரே லிஸ்ட் கலெக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னவா? ஜென்ரிக்காக அதை வந்து ஸ்ட்ரிங்குக்காக மட்டுமே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த A1ன்ற அரே லிஸ்ட் ஸ்ட்ரிங் வேல்யூஸை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 3 வேல்யூஸை இந்த A1ன்ற அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அருண் ப்ரொஃபஸர் யூடியூப் இந்த 3 வேல்யூஸுமே நான் A1ன்ற அரே லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 ஆப்ஜெக்ட்ஸ் தனித்தனியாக க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை நான் 3த்தையும் இப்போ நான் ட்ராவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அந்த ஐட்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ அதுக்காக தான் இங்கே பாருங்கள், ஒரு ஐட்ரேட்டரை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐட்ரேட்டர் ஸ்ட்ரிங் டைப்பில் ஐடிஆர்ன்றது இந்த ஐட்ரேட்டரோட ஒரு நேம், அவ்வளோதான். தென் A1ன்றது தான் நம்ம கலெக்ஷன் நேம். ஓகேவா? ஸோ அரே லிஸ்ட் கலெக்ஷன் நேம் என்ன? A1. ஸோ A1 டாட் ஐட்ரேட்டர் ஆஃப். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப்பர் மெத்தட்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹெல்ப்பர் மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, இது எல்லாமே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டிஸ். கரெக்டாக? எல்லா மெத்தட்ஸுமே நம்ம நெக்ஸ்ட் ஆஃப், ஹேஷ் நெக்ஸ்ட், ரிமூவ் 3மே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸை நம்மக்கிட்ட கொண்டு வந்து தரது தான் இந்த ஐட்ரேட்டர் ஆஃப் அப்படின்ற ஒரு மெத்தடோட வேலையே. ஓகேவா? ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த 3 மெத்தடை பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு வைல் லூப் கிரியேட் பண்ணி ஐட்ரேட்டர் வேரியபிள் டாட் ஹேஷ் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஹேஷ் நெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஐட்ரேட்டர் நல்ல இருக்கும். ஸோ வெளியே இருக்கும். ஸோ நம்மளோட கலெக்ஷனுக்கு வெளியே இருக்கும். ஓகேவா? ஸோ ஹேஷ் நெக்ஸ்ட் ஆஃப்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஐட்ரேட்டருக்கு அடுத்ததாக ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறது தான் இந்த ஹேஷ் நெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு மெத்தடோட வேலையே. ஓகேவா? ஸோ அப்போ இதோட ரிட்டன் டைப் என்னவாக இருக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஹேஷ் நெக்ஸ்ட் ஆஃப்ன்ற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ அந்த பூலியன் வேல்யூ என்ன இருக்கும்? ட்ரூ, ஃபால்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஐட்ரேட்டர் இங்கே இருக்குது. இந்த ஐட்ரேட்டருக்கு நெக்ஸ்ட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா? இருக்குது. ஸோ அப்போ இது ட்ரூ. அப்போனா நம்ம லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஓகேவா? ஸோ லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள்குள்ளே ஐடிஆர் டாட் நெக்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு இருக்குது. இந்த நெக்ஸ்ட் ஆஃப் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னவோ, ஐட்ரேட்டர் எங்கே இருக்கோ அதுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஐட்ரேட்டர் இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே பாருங்களேன், இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எஸ்ஸுக்குள்ளே நெக்ஸ்ட் ஆஃப் மெத்தட் வருது. ஸோ ஐட்ரோட நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன? இந்த ஆப்ஜெக்ட், அருணுன்ற ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ அந்த அருணுன்ற ஆப்ஜெக்டை இந்த எஸ்ஸுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடும் இந்த நெக்ஸ்ட் ஆஃப் மெத்தட். தென் அந்த ஐட்ரேட்டர் இங்கேருந்து இங்கே இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வெளியே இருந்துச்சுலே, அது இப்போது கலெக்ஷன் டைப் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ அருணுன்றது இங்கே அவுட்புட்டாக கிடச்சிரும் நமக்கு. ஓகேவா? திருப்பி லூப் ரன் ஆகுது. ஐடிஆர் டாட் ஹேஷ் நெக்ஸ்ட் ஆஃப்னு நம்ம திருப்பி செக் பண்ணுறோம். ஹேஷ் நெக்ஸ்ட் ஆஃப். ஸோ ஐடிஆர் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் எலமெண்ட் இருக்கா? நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கா கலெக்ஷனில்? ஆமாம் இருக்குது. அப்போ ட்ரூ.
திருப்பி நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஆஃப் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன ப்ரொஃபஸர். ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு போயிடும். ஸோ அப்போ இந்த எஸ்ஸுக்குள்ளே இப்போது என்ன இருக்கும், ப்ரொஃபஸர்ன்றதுக்கும் அதை அவுட்புட்டில் நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். ஓகேவா. திருப்பி இந்த ஐட்ரேட்டர் இங்கேருந்து என்ன ஆகும், இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா. இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், ஐடிஆர் டாட் ஹேஷ் நெக்ஸ்ட் ஆஃப்னு செக் பண்ணுறோம். அப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் இருக்கா, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கா, இருக்குது தானே, ட்ரூ தானே, திருப்பி லூப்புக்குள்ளே வரும். ஓகேவா. அப்போ இப்போ என்ன ஆகும், இந்த யூடியூப் ஒய்டி அப்படின்றது இந்த எஸ்ஸுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா நெக்ஸ்ட் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் வேல்யூ வேணவோ அதை கொடுத்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆயிரும். கரெக்டாக. ஸோ திருப்பி இந்த நெக்ஸ்ட் ஆஃப் மெத்தட் அந்த யூடியூப் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுது, அதை நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஐடிஆர் இங்கேருந்து இந்த இடத்துக்கு இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம லூப் ரன் ஆகும், ஐடிஆர் டாட் ஹேஷ் நெக்ஸ்ட் ஆஃப். ஸோ இங்கேருந்து பார்க்குறோம் நெக்ஸ்ட் எலமெண்ட் ஏதாவது இருக்கா, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஏதாவது இருக்கா நம்ம அரே லிஸ்ட் கலெக்ஷனில் இன்னும் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அப்போ நம்ம எண்டோக்கு வந்துட்டோம் அப்படின்றது தான் கண்டிஷன். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபால்ஸ்னு கிடைக்கும். ஸோ ஃபால்ஸ் கிடைச்சா லூப்புள்ளே வெளியே வந்து டெர்மினேட் ஆயிரும். கரெக்டாக. ஸோ நமக்கு அவுட்புட்டில் இந்த 3 ஸ்ட்ரிங் வேல்யூஸும் பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ ஐட்ரேட்டர்ன்றது நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு கலெக்ஷனை நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி நம்ம பார்த்தோன்னா ஹேஷ் நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் ஆஃப், தென் ரிமூவ் ஆஃப்னு 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கேருந்து ஐட்ரேட்டர் இருக்கிற இடத்துலேருந்து நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும். அதே ஹேஷ் நெக்ஸ்ட் இருக்கிற இடத்துலேருந்து அடுத்து ஏதாவது ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா, ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. ஸோ ரிமூவ்ன்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான், ஒரு கலெக்ஷனில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த யூடியூப் ஒய்டி அப்படின்றத நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஐடிஆர் டாட் ரிமூவ் ஆஃப் யூடியூப் அப்படின்னு நம்ம தந்துக்கலாம். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் ரிமூவ் மெத்தட். ஓகேவா. ஸோ அப்போ ஐட்ரேட்டர் பற்றி நம்ம பார்த்தோம், அதோட இன்பில்ட் மெத்தட்ஸான 3 பற்றியும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.